டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை எப்படி கிராக் பண்ணணும்னு தெரியல, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, அதே மாதிரி எப்படி நேவிகேட் பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு பல குழப்பங்கள் நமக்கு இருக்கு. இந்த குழப்பத்துக்கான ஆன்சரா தான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில ஃபாஸ்ட் ட்ராக் 2026 அப்படிங்கிற கிளாஸ் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு பிரைட்டான டைரக்ஷன், பிரைட் சப்போர்ட் அண்ட் பிரைட் ரிசோர்சஸோட உங்களை கைட் பண்ண போறாங்க. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸ் பேட்சஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படிங்கறத வழங்க போறாங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு கேம் சேஞ்சரா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான டாப் நாட்ச் ஆன ஆல்ரெடி பல ஆஸ்பிரன்ஸை அச்சீவர்ஸா கைட் பண்ண ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸை வந்து கவர் பண்ண போறாங்க. இந்த சிலபஸ் கவரேஜ் 100% இருக்க போகுது. லைக் அதை தாண்டி உங்களுக்கு பர்சனலைஸ் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த கிளாஸ் பேட்சஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட கான்ஃபிடன்ஸ், உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கரெக்டான பாத்துல மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிளாஸ் பேட்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கமிங் April 12th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயுமே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் டே நடந்திருக்கு. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் 1 போகிறாரு. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட செல்ஃப் இன்ட்ரோ கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து இன்றைக்கி வந்து நடந்த எல்லாருக்கிட்டையுமே காமனாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்கிறாங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ அது எங்கே நேராக ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அகடமிக்ஸில் என்ன ஆகுதுன்னா கேட்குறாங்க. நீங்கள் படித்த படிப்பை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கொஷின் ஒரு சைடு வந்து பின்னாடி வருது. இப்போ ஏன்னா ஒரு மெக்கானிக்கல்னு சொன்னதுனால மெக்கானிக்கல் வச்சு கேட் 3D பிரிண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை என்னன்னா போயிருக்கு. சரிங்களா? அதேமாரி ஊர் அப்படின்னு சொல்லும்போது தூத்துக்குடி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா தூத்துக்குடியில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் என்ன, சரிங்களா? ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதை பற்றி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஷின் போயிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து சொல்லும்போது கிராமம் அப்படின்னு சொல்லி சொன்னதால் அவங்க பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஸோ பஞ்சாயத்தோட ஹைரார்கி, ரூரல் பஞ்சாயத்துக்கான திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் சமீப காலத்தில் ஏற்படக்கூடிய போக்சோ கேசஸ், அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் என்ன, இந்த போக்சோ கேஸ்க்கான காரணம் என்ன, சரிங்களா? அதுக்கு சட்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் பெண்கள் எஜுகேஷன், அப்போ விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ பெண்கள் கேர்ள் எஜுகேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி அப்படிங்கிறனால இந்தியா ஸ்ரீலங்காவோட ரிலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கொஷின் எப்படி வந்திருக்கு, நீ ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதிலிருந்து தான் கொஷின் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ளிட் அப் ஆகுது. அப்போ நீங்கள் சொல்லும்போது தெளிவாக என்ன பண்ணுங்கன்னா சொல்லுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதே சான்ஸாக யூஸ் பண்ணி ஹிண்ட் வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பதிலில் சில ஹிண்ட்டை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அதை ஏன்னா அவங்க கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது கேண்டிடேட் பாருங்கள், செல்ஃப் இன்ட்ரோ அவங்ககிட்டையும். அதேமாரி ஃபார்மிங், இரிகேஷன், விவசாயம் பண்ணுறாங்க, இரிகேஷன் சோர்ஸ் எப்படி வருது என்னன்றது கேட்குறாங்க. ஏன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சிவில் சர்வீஸ் இந்த எக்ஸாம் எழுத வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் விஏஓ, சரிங்களா? ஒரு விஏஓ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ விஏஓட பணிகள் என்ன, அன்றாட பணிகள் என்ன அப்படின்றாங்க. அப்புறம் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கரப்ஷன், அதை தடுக்கிறதுக்கு உங்ககிட்ட என்னென்ன நடவடிக்கை, நீங்கள் என்னெல்லாம் தடுப்பீங்க, எப்படிலாம் தடுப்பீங்க அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் இன்டர்வியூனா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீசஸ், தண்ணீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்புறம் திராவிட மொழிகள் சவுத் இந்தியாவை தாண்டி எதுவும் இருக்குதா, சரிங்களா? சவுத் இந்தியாவை தாண்டி எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்ககிட்டையும் வெதர், கிளைமேட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க இந்த கேள்வி பாருங்கள். ஸோ 2 பேரும் போனது ஒரே பேனல் தான். இந்த பேனலில் இருந்த மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை 2வது தடவை ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க. பிடிச்ச திருக்குறள் கேட்டிருக்காங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரீசன்ட் இஷ்யூ அப்படிங்கிறது கேள்வி நாளைக்கு என்ன ஆகுனா இன்னும் அதிகமாகும். ரீசன்ட் இஷ்யூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியாக இருக்கலாம், இந்தி எதிர்பார்க்கலாம், இல்லை அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் என்ன ஆகுனா உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினரல் பாலிசி, மினரல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி போயிட்டுருக்கு, மினரல் பாலிசி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஷின். ஸோ கொஷினை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே காமனாக சொன்னது என்ன அப்படின்னா நம்ம பேசுகிறதுலேருந்து தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்தராக அடுத்தடுத்த கொஷின் என்னாவது வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய பதிலை கரெக்டாகவும் நிதானமாகவும் என்ன பண்ணுங்கன்னா யோசித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க பதில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், இப்போ வந்து 3வது கேண்டிடேட்டு இவங்களுக்கு இது வந்திருக்குது. இவங்ககிட்ட கேட்ட கொஷின்ஸ் பாருங்கள். பொதுவாக செல்ஃப் இன்ட்ரோ இப்போ காமனாக இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் சம்மந்தமான சில திட்டங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇஏ, இப்போ அதை வந்து மாற்றுறாங்களே பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஐ, அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. தெரியுமா அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் அவர் வந்து இன்ஜினியர், ஸோ அதனால் பெஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அப்புறம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் சிவில் சர்வீஸ்க்கு வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். இது காமனாக இன்ஜினியரிங் படிச்சிருக்க எல்லாருக்கும் இதுக்கு ஒரு ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் குரூப் 1 போஸ்ட். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிஎஸ்பி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் டு யூ டூ வென் கோர்ட் கிவ் ராங் டைரக்ஷன்ஸ்? நீதிமன்றம் தவறான டைரக்ஷன் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு அனாலிட்டிக்கலா அந்த டைம் யோசிக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆஷ்விகா அப்புறம் ஜெயினிசம் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டு தீ பிடிச்சிருச்சுன்னா கவர்மெண்ட் காட்டு தீ பிடிக்குது, அது காரணம் என்ன, கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கான்னு கேட்கறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உங்களோட ரோல் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2000 இருந்து 2025 எவ்வளவு காடுகள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, என்க்ரோச் ஆயிருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அப்புறம் பாருங்க ஒரு சபார்டினேட் வந்து என்ன சொல்றாங்கன்னா 10 இருந்து 5:30 மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவாங்க, பட் 9 மணிக்கு மேல எமர்ஜென்சி டைம், நீங்க எப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வேலைக்கு கூப்பிடுவீங்க அப்படின்றத என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அனாலிட்டிக்கலாகவும் அவங்களோட டாலரன்ஸை வந்து செக் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே இருந்திருக்கு. அடுத்தது பாருங்க கேண்டிடேட் 4, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்முட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் செல்ஃப் இன்ட்ரோ பத்தி திருப்பி கேட்டிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தர்மாபுரம் ஆதீனம் அவங்கள பத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் தர்மாபுரம் ஆதீனம் சூடி முடி. சரிங்களா, ஸோ அந்த அவங்களோட ஊர் இது ஆக்சுவலா மயிலாடுதுறை அப்படிங்கிறவங்க, அதை வச்சு அந்த ஊர்ல இருந்து அதை வச்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நவகிரக தலம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. புன்னகை ஸ்கீம் கேட்டிருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் கோஆபரேட் ஆடிட்டரா இருந்திருக்காங்க. ஸோ ஆடிட்டுக்கும் அக்கௌண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிருக்காங்க. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், டபுள் என்ட்ரி சிஸ்டம். அவங்க ஊர்ல இந்த விவசாய நிலங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓஎன்ஜிசினால இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால எடுக்கப்படுது. அப்போ ஓஎன்ஜிசினால எவ்வளவு பாதிக்கப்படுது என்னன்றதை கேட்டிருக்காங்க. டெப்டி கலெக்டரான என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்களோட கோட்டா என்ன கோட்டால வரீங்க, அதுக்கு எதனா போஸ்ட் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ பாருங்க அடுத்தது 5வது கொஸ்டின் தஞ்சாவூர். சரிங்களா, டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டட் டு தஞ்சாவூர், தஞ்சாவூரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். தஞ்சாவூர் பெரிய கோயில், கல்லணை, அடுத்து தஞ்சாவூரை ஆண்ட கடைசி மராத்தா அரசர் யாரு, கம்ப்ளீட்டா என்ன ஒதுங்க ஃபுல்லா டிஸ்ட்ரிக்ட் ஓரியன்டா ஒதுங்கி இருக்கு பாருங்க. அடுத்தது பாருங்க ஆடிட். சரிங்களா, ஆடிட் அந்த ஆடிட் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டவங்க. ஸோ ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியதை கேட்டிருக்காங்க. இவங்க சொல்லுங்க, இவங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மாதிரி லிஸ்ட் ஆஃப் அமெரிக்கன் பிரசிடென்ட் ரிவர்சல் ஆர்டர். ஏன்னா இப்ப ட்ரம்ப் இஷ்யூ போயிட்டு இருக்கா. ஸோ ட்ரம்ப்புக்கு முன்னாடி யார் இருந்தா, அவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தா, அதை ஒரு 5 பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி கேட்டிருக்காங்க. அப்புறம் பொதுவாக எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான இஷ்யூ. ஏன் அப்படின்னா இப்ப இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்து என்ன இருக்குன்னா வந்திருக்கு. சரிங்களா, ஸோ அவங்களோட டாக்ஸேஷன் சிஸ்டம்னால பாத்தீங்கன்னா இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்கனாமிக்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு, நம்மளோட ஷேர் மார்க்கெட் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தென்னக பண்பாட்டு மையம், அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் திங்ஸ் யூஸ் இன் மெக்கானிக். சரிங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் திங்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ராக்கெட் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறதுனால இது சம்பந்தமான கேள்விகள் வந்திருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் அவங்க ஜாபு, அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா, நியூஸ் பேப்பர் தான், நியூஸ் பேப்பர் மேட்டர் தான் கேட்டிருக்காங்க. இது போக அவங்களோட டிகிரி, இந்த 4 ஏரியால தான் என்ன பண்ணிருக்காங்க இவங்க சுத்தி சுத்தி வந்திருக்காங்க. காமனா எல்லாருக்குமே இதை தான் கேட்கறாங்க. இப்ப ஜாப்ல இருந்தீங்கன்னா ஜாபை பத்தி கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த இவங்களுக்கும் ஆடிட் அக்கௌண்டன்ட் ஜாபை பத்தி கேட்டிருக்காங்க, இவங்களுக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பத்தி கேட்கறாங்க. அப்ப ஆல்ரெடி ஒர்க்கிங்கா இருந்தீங்கன்னா அந்த ஜாபை என்ன பண்ணிக்கங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கண்டிப்பா இன்னைக்கு நியூஸ் பேப்பர், நாளைக்கு காலையில வர நியூஸ் பேப்பர், நாளைக்கு காலையில 4 மணிக்கு என்ன பண்ணுங்கன்னா எந்திரிச்சு எல்லா நியூஸ் பேப்பரையும் வாங்கி ரீட் பண்ணிருங்க. சரிங்களா, நாளைக்கு போறவங்க. அதுக்கப்புறம் டிகிரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களா, அந்த டிகிரி இன்ஜினியரிங் படிச்சீங்க, எதுக்கு இன்ஜினியரிங் படிச்சு இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு ஆன்சர் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ பாருங்க கேண்டிடேட் 6வது கேண்டிடேட் செல்ஃப் இன்ட்ரோ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஆர்டிகல் 32 பாருங்க. பெட்ரோகெமிக்கல் டிபார்ட்மெண்ட். சரிங்களா, ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க, அதனால பெட்ரோகெமிக்கல் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க கேட்டிருக்காங்க. அப்புறம் ஹெச்ஆர்என்சில ஒர்க் பண்றாங்க, ஹெச்ஆர்என்சில இருக்கக்கூடிய கேள்விகள். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு, சாயில் ஸ்கீம், அதுல எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்க. இன்னொன்னு இவங்க பவானி, அதனால அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை பத்தி என்ன பண்றாங்கன்னு கேட்கறாங்க. ஈரோடுன்றதுனால பவானின்றதுனால இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன். சரிங்களா, அதுல எப்படி இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் காலிங்கராயன் கேனல் ப்ராஜெக்ட், அப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார், நியூஸ் பேப்பர் மேட்டர் வந்துருச்சு பாருங்க. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் தேர் டீம் நேம்ஸ், இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் ரிலேட்டட் டிசீசஸ். அப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஊரு, சரிங்களா, நேட்டிவ், டிஸ்ட்ரிக்ட்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிகிரி பெட்ரோகெமிக்கலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஊர், அதாவது ஊர், பெட்ரோகெமிக்கல், அப்புறம் அவங்களோட ஜாப் ஹெச்ஆர்என்சி ரிலேட்டடான கொஷின், அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர். சரிங்களா, நியூஸ் பேப்பர் மேட்டர் கேட்டிருக்காங்க. இந்த 4 ஏரியா தான் இவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, சுற்றி வந்திருக்காங்க. அடுத்தது பாருங்க 7வது கேண்டிடேட். ஸோ திருப்பி அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க எக்ஸ்பிளைன் ரூல் ஆஃப் லா, டெஃபினிஷன் ஆஃப் கொலீஜியம், கடையெழு வள்ளல்கள்னா என்ன, இரட்டை காப்பிகள்னா, சிலப்பதிகாரம், பாரத ரத்னா விருது பெற்ற 5 நபர். அவங்களுக்கு பாதி ஞாபகம் இல்லை, பதட்டத்துல பாதி மறந்துருக்காங்க. ஆனா கேட்ட வரைக்கும் உங்ககிட்ட கேட்டிருக்க கொஸ்டின் எல்லாமே என்னன்னா ரொம்ப எளிமையான கேள்வியா கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸியான கேள்வியா உங்களுக்கு வந்திருக்கு. அடுத்து பாருங்க, இது நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் ரெவன்யூ அசிஸ்டன்ட். சரிங்களா, அவர் இப்ப ரெவன்யூ அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு. அதோட ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. போஸ்டிங் ஆர்டர், அந்த ஆர்டர்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்க கேட்டிருக்காங்க. ஆர்டிஓவோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் கோர்ட் பாக்குறதால கோர்ட் கேசஸ் என்னெல்லாம் ஹேண்டில் பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. பாம்பன் பாலத்தை பத்தி கேட்டிருக்காங்க. பாம்பன் பாலங்கிறது என்ன மேட்டர் அப்படின்னா இப்ப பிரசன்ட் நியூஸ் பேப்பர் மேட்டர். சரிங்களா, நியூஸ் பேப்பர் மேட்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜாப் கேட்டிருக்காங்க, நியூஸ் பேப்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒய் யூரோப்பியன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தான் அவர் ரீசென்ட் ஒன்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து அவர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அப்ப அந்த டிகிரில இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க குவாலிட்டிஸ் ஆஃப் சிவில் சர்வெண்ட், திருப்பி கன்ஸ்ட்ரக்ட் பில்டிங் என்னென்ன ஃபேக்டர்லாம் நீ பாப்ப சிவில் இன்ஜினியரிங்ல வந்துருச்சு பாருங்க. ஃபிஷ் மார்க்கெட் ஆர் நோன் ஃபார் லோ ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்ட்டு இவங்க மீன் கடை வச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபேமிலி உள்ள வர்றாங்க. சரிங்களா, அப்போ செல்ஃப் இன்ட்ரோவை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். சரிங்களா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேஸ்ட் எப்படி ரீசைக்கிள் பண்ணுவீங்க, என்ன பண்றீங்க, எப்படி டிஸ்பேச் பண்றீங்கன்னு கேட்கறாங்க. அப்புறம் பாம்பன் பிரிட்ஜ் இத்தனை காலத்துல எப்படி நிக்குதுன்றாங்க. எகைன் நியூஸ் பேப்பர் மேட்டர். அடுத்து பாருங்க யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் இன் தமிழ்நாடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் டேம் பத்தி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்லணை இந்த இது ரிலேட்டடா வந்ததால என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே தஞ்சாவூர் வந்துருச்சு. ஸோ ஹெரிட்டேஜ் சைட் வந்துருச்சு. தஞ்சாவூர் டெம்பிள் சிவில் இன்ஜினியரோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க, அது எப்படி கட்டியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிறது இருக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸ், மோஸ்ட்லி அக்ரி பட்ஜெட்டை பேஸ் பண்ணி என்னன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்கலாம். அடுத்து டேம் எப்படி கட்டுவீங்க, கல்லணை, கம்பேரிசன் பிட்வீன் அவர் ஊர் சொந்த ஊர் மதுரை, அப்ப டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சு. சரிங்களா, அப்புறம் கோயம்புத்தூர் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் மதுரை ஏன் தூங்கா நகரம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கேண்டிடேட்டுக்கு இவ்வளோ கேள்வி கேட்கறாங்க அப்படின்னாலே அது அவருக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். சரிங்களா, ஏன்னா நிறைய கேள்வி கேட்கும் போது அவர் நல்லா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரிதான் என்ன பண்ணுங்கன்னா கேள்விகள் வந்து நிறைய அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு போங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு மார்க் வந்து நிறைய மார்க் உள்ளதான் செய்யும். சரிங்களா, சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.